வர்த்தக இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றான நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியில் மற்றும் ஒரு பெண் ஆளுமையை தான் இந்த கலந்துரையாடல் பகுதியிலும் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு எழுத்தாளர், கவிதை, நிறைய விடயங்கள், சிறுகதை என்று பல விடயங்களை எழுதி கொண்டிருக்கின்றார். நடுவராக இருந்திருக்கின்றார். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியராக செயற்படக்கூடியவர். கலைத்துறை மீதான ஆர்வம் காரணமாக பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான ரட்னம் விஜயகுமாரி அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் மிஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க மிஸ்? நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, கலைத்துறை மீதான ஆர்வம் எப்போது வந்தது மிஸ் உங்களுக்கு? எனது குடும்பத்தில் கலைத்துறை ஆர்வமுடையவர்கள் இருக்கிறார்கள். எனது அண்ணா ரட்னம் தர்மபால் அவர்கள் சிரஷ்ட பாடகர்களில் ஒருவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு கலைத்துறை ஈடுபாடு, பாட்டு பாடுவது, சித்திரம் வரைவது, என்னை நான் சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு சில கலைகளை நான் என்னுள் அமைத்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலே என்னுடைய குடும்பமும் நான் இருக்கும் சூழலும் அதற்கான வழிவகை செய்தது என்று கூறலாம். உங்களுடைய படைப்புகள் எதை சார்ந்ததாக இருக்கும்? எதை அதிகமாக பேசும்? குறிப்பாக மனித வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் நான் நோக்குகிறேன், ரசிக்கின்றேன். இயற்கையை ரசித்து மனிதனுடைய வாழ்க்கையை கூர்ந்து அவதானிக்கும் போது மனித வாழ்வியலில் நடக்கும் அனைத்து சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் என்னுடைய எழுத்தாற்றல் மூலம் வெளிக்கொணர வேண்டும் என்பதும், அதனூடாக என் அன்னைக்கும் தமிழ் அன்னைக்கும் என்னால் முடிந்த பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இதை நான் முன்னெடுத்திருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் என்ன இந்த விஷயங்கள் செய்தால் கூட ஆரம்பத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு முதல் பாராட்டாக இருக்கலாம், அல்லது நம்மளே நம்ம பாராட்டியிருப்போம், நான் இந்த விஷயத்தை சரியாக செய்திருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த விஷயம் எதுவாக இருக்குது? உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? உண்மையாக ஆரம்ப காலத்திலிருந்தே கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் அதற்கான சூழ்நிலைகள் குறைவாகவே இருந்திருக்கிறது. என்றாலும் கூட நான் கல்வியற் கல்லூரிக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக சென்றபோது தமிழ் ஆசிரியர் செல்வராஜ் அவர்கள் அவருடைய தமிழ் விரிவுரையிலே இங்கிருக்கும் ஒரு பொருள் சம்பந்தமாக ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வதற்காக அனைவருக்கும் பணித்திருந்தார். அந்த வேளையில் என்னுடைய சிந்தனை எந்த விடயமாக இருந்தாலும் வித்தியாசமான நோக்கில் நாம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு விருப்பமாக இருக்கும். அந்த வகையில் அந்த விடயத்தை பணித்த அந்த விடயத்தை நான் ஒரு கவிதையினூடாக சொல்வதற்கு பணித்து நான் அவரையே குறித்து ஒரு கவிதை சொன்னேன். இப்போது ஞாபகமாக இல்லை. அவர் உயரமான நல்ல திடகாத்திரமான மனிதர். ஏனையவர்கள் சில பொருட்களை கூர்ந்து அது தொடர்பான வசனங்களை கூடி அதை ஒரு புதிர் போல சொன்னாலும் கூட முதலாவதாக நான் அந்த இடத்தில் எனக்கு ஒரு கவிதை தோன்றியது அவரை பற்றி. அவரை குறித்து நான் ஒரு கவிதை சொன்னேன். அப்போ அனைவரும் அது நம்மளுடைய ஆசிரியரை குறித்ததானது என்பதை விடையாக கூறினார்கள். அந்த தருணம் எனக்கு மறக்க முடியாது. நீங்கள் கவிதை சொல்லி அதை மற்றவங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா? உங்களுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மறக்க முடியாதவங்க, நான் இன்னைக்கு இந்த கலைத்துறையில் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ஆரம்ப புள்ளியாக அவங்க தான் இருந்தாங்கன்னு யாரை சொல்லி? நிச்சயமாக நான் பிறந்த இடமாக லெதன்டி, அங்கு நான் ஆரம்ப கல்வியை பயின்ற போது எனக்கு மறக்க முடியாது என்று எழுத்து எனக்கு அழகாக உச்சரித்து தந்த அந்த அன்புள்ளம் சிவநேசன் ஆசிரியர் அவர்கள், சிவயேசினேசன் என்று சொல்வார்கள், அவர் என்னை அருகில் வைத்துக்கொண்டு அவர் உச்சரித்து எனக்கு கொடுத்த அந்த பாடங்கள், எழுத்துக்கள் இன்றும் மறக்க முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் இருப்பதற்கு கூட நான் கற்ற குபுதினி ஆசிரியர், அதே போல் ராஜேந்திரா, மறக்க முடியாத அண்ணாசாமி சார், ஒருவரையும் குறித்து கூற முடியாது. இருந்தாலும் கூட நான் ஏலவல் தமிழ் துறையில் கற்றபோது தமிழ் பாட ஆசிரியர் தற்போது ஓய்வு நிலையில் இருக்கிற கனவிதி பிள்ளை ஐயா அவர்களும் என்னுடைய இவ்வாறான முயற்சிகள் இன்று வரையும் கூட அவர்கள் கலையரசி என்று சொல்வார்கள், என்னுடன் அவரும் பணியாற்றுகிறார் அம்மணி. அவர்கள் இருவரும் எனக்கு கொடுத்திருக்கும் அந்த உந்துதல் மறக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதோடு குடும்பம் சார்பாகவும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறது. சரி, அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொன்னனால ஒரு 2 வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகைப்பழ தரும் தமிழ் சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் களைப்பளவும் பயில வரும்
அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே, இசை இருந்தால் மரணம் ஏது, என் மனது தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு, தமிழே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே. ரொம்ப அற்புதமாக பாடுறீங்கம்மா. நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்கள் இந்த துறையில், கலைத்துறையில் இருக்கணும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? முயற்சித்து பார், வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் என்று சொல்வார்கள். உண்மையாகவே நான் ஒரு வறுமை நிலையில் உழன்ற ஒரு பெண், வீட்டில் 6வது பிள்ளை என்றாலும் கூட நான் நினைத்த இடத்தை இப்போது நான் அடைந்திருக்கிறேன் என்றால் என் எண்ணத்தினுடைய வலிமை. பெண்ணால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்ல முடியாது. நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைவதற்கான ஆற்றலை கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தந்திருக்கிறார். அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை மனிதவள மேம்பாட்டாளர் நளினி ரத்னராஜா அவர்களோடாக நான் கற்றுக்கொண்டு இந்த இடத்தில் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் என்று சொல்கிறார். நாம் காணும் கனவுகள் அந்த எண்ணத்தின் வழி உறுதியாக இருக்கும் போது அதனை உண்மையாக நம் வாழ்வில் நிஜப்படுத்தலாம் என்பதை நிதர்சனமாக நான் அறிந்தவள் என்ற வகையிலே முடியாதது ஒன்றுமில்லை, வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் என்பதற்கிணங்க பெண்களுக்கு நான் கூறுவது, இல்லை என்பதை விட நம்முள் இருக்கும் நம்முடைய எண்ணத்தின் வலிமையை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்பதை என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கண்டது. மிக அழகாக சொன்னீர்கள். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இல்லையா, அது இந்த கலையும் அதுவும் சேரும்போது ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய கற்பித்தல் முறை எப்படி இருக்கும்? மாணவர்களோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கும்? உண்மையாகவே என்னுடைய பிள்ளைகளை நான் கவனிப்பதை விட கூடுதலாக நம்மளது ஆரம்ப பிள்ளைகளுடைய கல்வியினூடாகவே இணைந்திருக்க வேண்டிய அளவுக்கு நம்முடைய ஆசிரியர் பணி இருக்கிறது என்ற வகையிலே அவர்களோடு இணைந்து நான் பாடுவது, அவர்களோடு இணைந்து ஆடுவது, அவர்களுடைய திறன்களை வெளிக்கொணர்வதற்காக இப்போலாம் நாளும் ஓர் திறமைக்கான தேடல் என்ற தலைப்பினூடாக முடியுமான திறன்கள் மாணவர்களுக்கு என்ன முடிக்கிறதோ, பேச்சாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், அவர்களுடைய நடனங்களாக இருக்கலாம், அதனை அவ்வப்போது எனக்கு கிடைக்கும் நேரங்களில் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக முகநூலினூடாக அவர்களுடைய திறமைகளையும் கூட நான் பதிவிட்டு வருகிறேன் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை. நிச்சயமாக ஒரு காலத்தில் உங்களுடைய மாணவர்களும் இதே போல் அமர்ந்து உங்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. நாங்கள் செய்யும் ஒரு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் போது, குறிப்பாக விருதுகள் கிடைக்கும் போது அது எந்த அளவு மகிழ்ச்சியை தருகின்றது? இங்கு பல விருதுகள் இருக்கின்றது, அது தொடர்பாக பேசலாம். அங்கீகாரம் என்று சொல்லும்போது அங்கீகாரத்துக்கும் நாம் நிறைய பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கூடுதலாக நான் இரவு தூங்குவது அம்மா பிள்ளைகள் கேட்பார்கள், அம்மா நீங்கள் எப்போது தூங்குனீங்க, எப்போ எழும்புனீங்க என்று. அவர்களுடைய வேலையும் சரியாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். அவ்வாறு என்னுடைய ஆக்கத்திற்காக ஊக்கத்திற்காக என்னுடைய நேரங்களை நான் வகுத்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே இந்தியாவில் தாளை உதயநேசன் ஐயா அவர்களுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையிலே எனக்கு இவரான ஒரு நான் தொடர்ச்சியான பல விருதுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அவரினூடாகத்தான் ஏற்பட்டது. நான் எழுதிய துள்ளித்திருந்த பள்ளி பருவம் என்ற கவிதைக்காக எனக்கு முத்தமிழ் கவிச்சிற்பு விருதும் புதுக்கவி விருதும் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு கிராமிய கலைகள் ஒன்றியத்திலே இந்த விருது இது ஆன்மீக இசை நாடக பெருவிழாவிலே விவேகானந்த சபையிலே எனக்கு கிடைத்த விருது. இந்த விருது எனக்கு கவிச்சாரல் விருது என்ற விருதை தந்தார்கள். இந்த விருது லக்டோ மீடியா என்ற அமைப்பினூடாக எனக்கு கவிமொழி விருது கிடைத்தது. அதற்கெல்லாம் மூல ஆதாரமாக நான் முதலில் குறிப்பிட்டது போல அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் தாளை உதயநேசன் ஐயா அவர்களின் வழிகாட்டலிலே திருமகள் அம்மா அவர்களுடைய நெறியாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் விருதின் பின்னர் தான் எனக்கு இலங்கையிலும் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. இரண்டாவதாக எனக்கு கிடைத்த இந்த விருது இலங்கை கிராமிய கலைகள் ஒன்றியத்திலே நடத்தப்பட்ட ஒரு விழாவில் எனக்கு கலா விபூஷணன் விருதை கொடுத்து கௌரவித்தார்கள். நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். சரி, எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்குன்றது என்ன விஷயம்? என்னுடைய திட்டங்கள் என்றால் நம்மளுடைய மாணவர் சமூகத்துக்கு, நான் பிறந்த சமூகத்திற்கு என்னாலான தமிழ் பணியை, தமிழ் மருவி வரும் இந்த காலகட்டம் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய அன்னை மொழி
என்னுடைய புகழ் பாரெங்கும் பரவ வேண்டும் என்பதும் அதனூடாக அவர்கள் அன்னை மொழியினுடைய நம் செம்மொழியினுடைய சீர்தன்மையை சிறப்பை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுமே எனது தலையாய கடமை என்பதோடு எனது விருப்பமும் அதுவாக தான் இருக்கிறது. நிச்சயமாக கவிதைகள் அதிகமாக எழுதுவீர்கள் என்று தெரியும். அதனாலேயே நாங்கள் உங்களிடமும் ஒரு கவிதையை கேட்க வேண்டும் எமது நேயர்களுக்காக என்று குறிப்பாக புது கவிதைகள் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையிலே சர்வதேச கவியரங்குகள் இதுவரையில் 94வது கவியரங்கில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். நாளை வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நடைபெறவிருக்கும் கவிதையானது கற்களின் உயிர்ப்புடன் கதைப்போம் நம்மொழி என்ற தலைப்பில் கலந்து கொள்ள இருக்கிறேன். அந்த வகையிலே அந்த அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தன்முனை குழுமத்திலே நான் இணைந்திருக்கிறேன். அதற்கான பட்டய வகுப்பையும் நான் தொடர்ந்து இருக்கிறேன் என்ற வகையிலே தன்முனை கவிதை ஒன்று. உண்ணலாம் உறங்கலாம் உல்லாசமாய் நாளும் உழைப்பின் உச்சம் உனக்கும் இருந்தால் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறேன். அதிக சுமை அடிமைகளின் தலையில் சொகுசு வாகனத்தில் ஒருவர் மட்டும். இது தன்முனை கவிதையாக இருக்கிறது. அத்தோடு ஹைக்கூ கவிதைகளும் எழுதுவது உண்டு. அந்த வகையிலே எங்களுடைய தாய் மண்ணின் உழைப்புக்கு மூல ஆதாரமாக இருக்கும் தேயிலை தொழில் பற்றி. கொழுந்து கூடைகள் மலைகள் தோறும் தெரிகிறது தொழிலாளியின் உழைப்பு. கற்றலின் வழிகாட்டி ஏற்றி விற்று நிற்கிறார் பெருமையில் அன்னை. இது ஹைக்கூ. இவ்வாறாக நம் மொழி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை உணர்ந்து அந்த மொழியின் ஒரு பங்குதாரராக நானும் ஒரு புள்ளியாக இருக்கிறேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இன்னொரு கேள்வியும் மிஸ் உங்கள்கிட்ட நான் கேட்கணும். ஆரம்ப பள்ளி ஆசிரியர் என்ற அடிப்படையில் காலம் நிறைய மாறி இருக்கின்றது. மாணவர்களிடையேயும் நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எவ்வாறான நுட்பங்களை நீங்கள் கையாளுறீங்க உங்கள் மாணவர்களை சரியான வழிநடத்தலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அல்லது அவர்களுடைய கல்வி நடவடிக்கையை மேம்படுத்துறதுக்கு ஒழுக்க சார்ந்த விழுமியத்தை மேம்படுத்துறதுக்கு எவ்வாறான விஷயங்கள்? பாடசாலையில் நானாக முன்வந்து சமய விழுமியங்களின் ஊடாகத்தான் மாணவரை நல்வழிப்படுத்த முடியும் என்ற என்னுடைய நோக்கிலே வெள்ளிக்கிழமை தோறும் மாணவர்களை ஒரு கூட்டு பிரார்த்தனையின் போது அவர்களுடைய சிந்தனைகளை வழிப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு நற்சிந்தனைகளை நாளும் வழங்குவதோடு அவர்களுடைய மனநிலைகள் சாதாரண வாழ்க்கையில் பண்புள்ள மனிதராக வாழ்வதற்கான இவ்வாறான பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் சமய பாடங்கள் நான் கற்பிக்கும் போது சமயம் எவ்வாறு முக்கியத்துவமுடைய பாடம், சமயம்தான் வாழ்க்கை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அதன் பல்வேறு கதைகளின் ஊடாக வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதையும் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதற்கு நாம் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதோடு இப்போது இருக்கிற உயர்தர மாணவர்களுக்கான ஒரு திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்போது ஒரு விழிப்புணர்வு செயலமர்வு போல நடத்துவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். அந்த வகையிலே மன்னிக்க வேண்டும், யுனிவர்சல் மைண்ட் ரைசிங் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பினூடாக இந்த மாதம் 21ஆம் திகதி ஏலவல் கற்கும் மாணவர்களை, பரீட்சைக்கு தயாராக இருக்கும் ஏலவர் மாணவர்களை அழைத்து அவர்கள் தங்களுடைய பாடங்களை எவ்வாறு கற்க வேண்டும், அந்த பாடங்களை ஞாபகத்தை வைத்துக் கொள்வதற்கு எவ்வாறான நுட்ப முறைகளை கைக்கொள்ள வேண்டும், நாம் இயற்கையினுடைய சக்தியை பெறுவதற்கு எவ்வாறான மனத்திடங்களையும் எண்ணங்களையும் நம்முள் எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இப்போது இருக்கின்ற காலகட்டங்களில் இளைஞர்களுடைய எண்ணங்கள் பல்வேறு பட்ட தாக்கங்களுக்குள்ளாகியும் அவர்களுடைய ஒழுக்கங்கள் சிந்தனைகள் சிதறல்கள் ஏற்படுகிறது. அவர்களுடைய சிந்தனையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களை வாழ்வதற்கான வழிகளை சமைக்க வேண்டும் என்பதற்காக எனது நண்பி தனுஜா சிவரூபன் அவர்களும் சுதா நண்பி அவர்களும் லோகானன் என்ற நால்வரும் இணைந்து அதோடு இமேசா என்ற ஐவரும் இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான திட்டங்களை செயற்பாடுகளை ஒரு செயல்முறைவாக வழங்குவதற்காக இந்த மாதம் 21ஆம் தேதி அதற்கான முயற்சிகளை நடத்தி அதிபர் அவர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி முன்னெடுக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய திட்டம். சிறப்பான நோக்கத்தோடு செயற்படும் போது அந்த திட்டங்கள் சக்ஸஸ் ஆக நல்ல விடயத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். அதே போல ரத்னம் விஜயகுமாரி அவர்கள் இன்று எழுத்தாளராக நிறைய பேர் அறியக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார்?
பாரதியாரினுடைய தாக்கத்தை ஒரு படைப்புகளின் தாக்கம் என்னுள் இருக்கிறது. அந்த வகையில் பல எழுத்தாளர்களுடைய ஆக்கங்களை இவர்தான் என்றில்லை, யார் எழுதினாலும் அதனை எப்படியாவது வாசிக்க வேண்டும் என்ற பழக்கம் என்னுள் இருக்கிறது. சிறு வயது முதல் நிறைய தாள்களை பத்திரிகைகளை சேர்த்து வைத்திருப்பேன். நான் சேர்த்து வைத்த ஒரு வாசிப்பு பகுதி இல்லை என்றால் எனக்கு சரியான மனக்குழப்பத்தை ஏற்படும். எப்படியாவது அதை வாசித்து விட்டே வீச வேண்டும் என்பதை நான் பழக்கத்தில் வைத்திருக்கிறேன். இல்லை, வாசிப்பு என்றால் எல்லோரையுமே பிடிக்கும் என்பதுதான் உங்களுடைய பொறுப்பு. இன்னொரு விஷயம், உங்களுடைய புத்தகங்கள் நூல் வடிவில் எப்போது நாங்கள் பார்க்கலாம் உங்களுடைய கவிதை தொகுப்புகளை? மார்ச் மாதம் வெளியிடலாம் என்ற எதிர்பார்ப்பிலிருந்து பல்வேறு வேலைப்பளுக்கள் காரணமாகவும் நிதி நிலைமை காரணமாகவும் வெளியிட முடியாத நிலை இருக்கிறது. என்றாலும் கூட இந்த வருடம் 10ஆம் மாதம் 29ஆம் தேதி எனது மகன் ஹரிவர்சன் அவர்களுடைய பிறந்த தினம். இன்னொருவர் இருக்கிறார் தனுவர்சன். இருவரும் நல்ல கலை ஆர்வம் மிகுந்தவர்கள். பெரிய மகனுடைய அந்த பிறந்த தினத்தன்று தன்முனை கவிதை தொகுப்பு நூலொன்றை வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது. பேராசான் கல்யாணம் சுந்தரம் அவர்களுடைய பட்டய வகுப்பின் மாணவி என்ற வகையிலே 3வது உலக மகாநாடு நடப்பதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தருணத்திலே எனக்கான வாய்ப்பு ஒன்று அமைந்திருக்கிறது. அது இறைவனுடைய சித்தம், இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல். நிச்சயமாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிதாக இந்த பொருளாதார ரீதியாக ஒரு பின்புலம் பெரிதாக இருக்காது. அதனூடாக வருமானத்தை நாங்கள் ஈட்டிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்வதில்லை. ஆனாலும் ஒரு விஷயம் நம்ம இந்த துறையில் இருப்பதற்கு ஒரு உந்துதலாக இருந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து நான் இதில் தான் பயணிக்கப் போகின்றேன். அப்படி உங்களுக்கு உந்துதலாக இருக்கும் விடயம் எதுவாக இருக்கின்றது? தமிழ் பணியாற்ற வேண்டும் என்பதை எனது தாய்மொழிக்கும் என் அன்னைக்கும் பெருமை செய்யும் வகையிலே நான் ஏதாவது சாதிக்க வேண்டும். பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் நாம் இதை செய்திருக்கிறோம், நம் பரம்பரை அதை பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தாலும் கூட அதற்கு மேலாக தாய் தமிழுக்கான பணி என்பது எனது முக்கிய நோக்கம். அதனை மையப்படுத்தி பக்தி பாடல்கள் பலவற்றையும் எழுதியிருக்கிறேன். ஈஸ்வரகானம் என்ற தலைப்பிலே சிவனுடைய பாடல் ஒன்று இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு ஒரு காட்சியோடு கானமாக வருவதற்கான முயற்சியோடு நான் இன்றும் காத்திருக்கிறேன். நிச்சயமாக இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு பெண்ணாக இந்த இடத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் பெண்களுக்கு பல தடைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சொன்னது போல எனது குடும்பம் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் ஆரம்பத்தில். இப்போது கணவருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது? அவர் தொடர்பாக மனைவி அமைதல் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை கணவன் அமைந்திருக்கிறார், அது எனக்கு இறைவன் கொடுத்த வரம் என்றே சொல்லுவேன். அது எனது தந்தையினுடைய செலெக்ஷன். அப்பாவிடம் நான் கேட்டபோது சொன்னால், உன்னை நல்லா கவனிச்சுக்கு வருமா, அந்த வார்த்தை எனக்கு இப்போதும் அசரீதியாக கேட்கிறது. உண்மையாகவே எனது கணவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒத்துழைப்பு என்பது அளப்பெரியது. அத்தோடு எனது பிள்ளைகளும் கூட அவரை போலவே அம்மாவினுடைய தேவைகள் அல்லது விருப்பங்களை அறிந்து செயற்படுவது நான் பெற்ற வரம் என்றே கூறுவேன். அதுபோல எனது சகோதர சகோதரிகளும் இன்று வரைக்கும் எனக்கான ஒத்துழைப்பை வழங்கி என் குடும்பம் பிள்ளைகளை பார்ப்பதும் சரி, என்னை கவனித்துக் கொள்வதும் சரி, இந்த கூட்டுறவாக நான் இருக்கும்போது அவர்களும் என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய திறமைகளுக்கு, ஆற்றல்களுக்கு சிறப்பான வழி சமைத்து கொடுக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக அடுத்தது பாடசாலை சூழலை தான் நாங்கள் கேட்கணும். நீங்கள் என்னதான் நிறைய விஷயங்கள் செய்யும் போது அதுக்கான நேரம், அங்குள்ள சக ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு, அதிபரின் ஒத்துழைப்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அவங்க உங்களுக்கு எந்த அளவு ஒத்துழைப்பு? உண்மையாக என்னுடைய திறமைகளை இனங்கண்டு எனது அதிபர் விஜயநதி அவர்கள், டீச்சர் மிஸ், நீங்கள் எந்த வேலையை எனக்கு செஞ்சு தரணும், கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இல்லை, வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிகளாகவும் இருந்தாலும் விஜய் மிஸ் இதை சரியாக செய்வாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைப்போன்னு சொல்லி என்னை நம்பி கொடுக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவருடன் கீழிருந்து உழைக்கும் சக ஆசிரியர் என்ற வகையிலே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்து அதை உயரிய எண்ணமாக நான் கருதி அதை சிறப்பாக முடித்திருக்கிறேன். இதுவரைக்கும் லீவை இன்றைய விடுமுறை கூட அவர்களுடைய ஒத்துழைப்புடன் பெற்று வந்திருக்கிறேன் என்பதை
திருப்தி. நிச்சயமாக இந்த விடுமுறை மிக முக்கியமான ஒரு விடுமுறை தான். நிறைய பேருக்கு உங்களை பார்க்கும்போது நானும் இந்த துறையில் சாதிக்கலாம், இந்த துறையில் பொருளாதார ரீதியின் அடிப்படையில் இல்லாமல் மன திருப்தியின் அடிப்படையில் நாங்கள் பல விடயங்களை செய்யலாம் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். யாருக்காவது நன்றி தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். குறிப்பாக என் கணவர் முத்தையா வாமதேவன் அவர்களுக்கும், எனது பிள்ளைகள் ஹரிவர்சன் தனுவர்சன் அவர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கும், என் அண்ணாமார்கள் இருவருக்கும், என்னை சூழ்ந்திருக்கும் நண்பர்கள், குறிப்பாக தனுஜா சிவரூபன் அவர்களுடைய டிஎன்டி டியூன்ஸ் அலைவரிசையிலே என்னுடைய பாடல்களை அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். உன்னை கண் தேடுதே என்ற பாடலும், தோழியே தோழியே என்ற வாழ்த்து பாடலும் கடந்த வாரங்களில் வெளியாகியிருந்தது. உண்மையாக என்னுடைய நிலையை உணர்ந்து பல்வேறு பாடல்கள் கைவசம் இருக்கிறது, இருவட்டாக வெளியிட வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது, பொருளாதார சிக்கல் இருக்கிறது என்பதும் எனது நண்பி அவர் அறிந்த விடயம். அந்த வகையில் என்னுடைய ஆசையை அறிந்து அவருடைய சேனலிலே என்னுடைய பாடல்களை இட்டு பலரின் அபிமானத்தை எனது பாடல் பெற்றிருக்கிறது என்பது நான் இந்த இடத்தில் எனது நண்பி தனுஜா சிவரூபன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவளாக இருப்பதோடு வாய்ப்புக்கு நான் மிகுந்த சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த நேர்காணலை நீங்கள் யூடியூபின் வழியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனூடாக நிறைய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த அளவில் இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். பாடல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியராக செயற்படக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய, தன்னை ஒரு ஆளுமையாக இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்து பல விடயங்களை செய்து கொண்டிருக்கும் பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் ரத்னம் விஜயகுமாரி அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி அம்மா. நன்றி. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு பகுதி, அதற்கு பிறகு வந்த 2 கலந்துரையாடல் பகுதியும் உங்களுக்கு மிக பிடித்ததாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக திருமணம் தொடர்பாக பேசியிருந்தோம். அந்த 2 கலைஞர்களுமே அவர்களுடைய திருமணம் எப்படி அமைந்திருந்தது, அந்த உறவினூடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட விடயத்தை பேசியிருந்தார்கள். ஆகவே திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக பலரது வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு பகுதியையும் கலந்துரையாடல் பகுதியையும் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு புதன்கிழமை உங்களுக்கான சிறப்பான நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.